வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். வாசியுங்கள். கொரிந்தியர் இருக்கிறது 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறதான தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறுமைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறதான தெய்வம். கர்த்தருடைய வேதாகமத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. மனிதர்கள் சிறுமைப்படுகிறதான வேளையிலே, நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற வேளையிலே, மனிதர்களால் கைவிடப்படுறதான வேளையிலே, கண்ணீரோடு இருக்கிறதான வேளையில ஆறுதல் சொல்லத்தான் முடியும். ஆறுதல் செய்வதற்கு சக்தி உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆறுதல் சொல்லுகிறது முக்கியமான ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த நம்முடைய வார்த்தையினால் சொல்லப்படுகிறதான ஆறுதல் நிலையானது அல்ல. அது அந்த நேரத்திற்கு சற்று நமக்கு சங்கடங்களை குறைத்து நமக்கு ஆறுதல் தருகிறதாக இருக்கிறது. எந்த காரியத்தில் நாம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல ஒரு நிவர்த்தியை தரும்போதுதான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். பொதுவாக மனிதர்கள் அநேக வேளைகளிலே நாம் சிறுமைப்படுகிற வேளைகளில் நமக்கு அன்பானவர்கள் உதவி செய்ய முன் வருகிறது உண்டு. ஆனால் அநேக வேளைகளிலே அவர்கள் செய்கிறதான உதவி நமக்கு போதுமானதாக இல்லை. ஏனென்றால் தேவன் செய்கிறதான காரியங்கள் ஒன்றுதான் மனிதர்களுக்கு நிறைவை கொடுக்கும். எனக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நிறைவான தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் எவ்வளவோ இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையில அநேக கஷ்டங்களை தான் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். மறுபடி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களை எல்லார்ட்டையும் தனிப்பட்ட விதத்துல கேட்டால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் என்ன இருக்கும், குறை இருக்கும். ஆனால் வெளியேந்து பார்க்கும்போது நம்மளை பார்க்கிறதான ஜனங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு குறையுமே இல்லாமல் சங்கடமே இல்லாமல் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் பார்க்கிறதான ஒரு அனுபவம் மட்டுமல்ல, அவர் நம்முடைய குறைகள் மத்தியில, நம்முடைய சிறுமையின் மத்தியில, நமக்கு இருக்கிறதான வேதனைகள் மத்தியில நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில எவ்வளவோ ஜனங்களுடைய சரித்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் தாங்களாத வேதனை எல்லாம் கடந்து போயிருக்கிறார்கள். வாசியுங்கள் ஒரு வசனம். ஆதியாகமத்துடைய புத்தகத்தில் 41வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு என்பதான தேவனுடைய மனுஷன். நமக்கு எல்லாம் தெரிந்ததான சரித்திரம் தான். மறுபடியுமாக வேதாகமத்தில் எத்தனையோ சரித்திரங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யோசேப்பு ஒரு பெரிய ஒரு வசதியான வீட்டில் பிறந்ததான ஒரு மனிதன். யோசேப்பினுடைய தாத்தா ஈசாக்கை பார்க்கும்போது வெள்ளியும் பொன்னுமான சீமா. இந்த யோசேப்பினுடைய தகப்பனார் யாக்கோபை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள் 10 பேர் மேய்க்கத்தக்கதான ஆடுகள் அவனுக்கு நினைச்சிருந்தது. திரளான மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது. இந்த யோசேப்பு ஒரு பெரிய ஒரு வசதியான வீட்டில பிறந்து வளர்ந்தவன். அவனுடைய தகப்பனார் அவனை மிகவும் அதிகமாக நேசித்தார், மிகவும் அதிகமாக நேசித்தார். எனவே எல்லா பிள்ளைகளை விட இவனை மேன்மையாக நடத்தினார். இவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்து கொடுத்திருந்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு எவ்வளவு அதிகமா அவருடைய தகப்பனால் அன்பு கூறப்பட்டவனாக இருந்தாரோ அதற்கு அதிகமாக இவர் நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைய வேண்டியதான நேரங்கள் வந்தது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கை 17வது வயதுல அப்படியே மாறுகிறது. 17 வயது என்பது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வயது. இந்த 17 வயதுல ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. இந்த 17 வயதுல உலகத்தை எல்லா
இந்த 17 வயதுல ரொம்ப ஃப்ரீயாக இருக்க வேண்டும், யாரும் நம்மை கட்டுப்பாடு பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கிறதான வயது தான் 17 வயது. ஆனா அந்த யோசேப்பு நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியதான வயதுல இவன் அடிமையாக என்ன செய்யப்பட்டு விட்டான்? விற்கப்பட்டு விட்டான். அடிமையாக விற்கப்பட்டு விட்டான். அவனுடைய வயது 17. அவன் அடிமையாக விற்கப்படும் போது அவனுடைய வயது 17. அவனுக்கு தெரியாதவர்கள் ஒன்றுமே இல்லை. சகோதரர்கள் என்ன பண்றாங்க எல்லா காரியமும் தெரியும். ஆனா அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விற்கப்படாதபடி இவன் அழுதான், கெஞ்சினான். ஆனாலும் அவனுடைய குரல் என்ன செய்யவில்லை, கேட்க. நம்ம அநேக வேளைகளில் மனிதர்களுடைய செயல்களை குறித்து ஆச்சரியப்படுகிறது உண்டு. வேதாகமத்தை நன்றாக நாம வாசித்து இருதயத்தில் வைத்திருப்போமானால் மனிதனுடைய செயலை எவ்வளவு அதிகமாக பாதித்தாலும் அதனால் நம்முடைய இருதயம் அதிக பாரமடைய போகிறது இல்லை. என்றால் ஏற்கனவே வேதாகமத்திலே சொல்லப்பட்டவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டவன். அவனுடைய சகோதரர்கள் ஒரு சிலர் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட முயற்சி பண்ணினாங்க. ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவினாலதான் கொலை செய்யப்படாமல் அவருடைய கரத்திலிருந்து என்ன செய்ய தப்பினான். ஏனென்றால் தேவன் இந்த யோசேப்பை குறித்து சொன்னதான வார்த்தைகள், யோசேப்பை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அநேக வேளைகளிலே மனிதர்களாகிய நாம் எண்ணுகிறோம், ஏதோ தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி எண்ணுகிறதான ஒரு நிலைமை வருகிறது. சில வேளைகளில் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், இன்னும் அதெல்லாம் எங்க நடக்க போகிறது, அப்படியெல்லாம் நாம் நினைக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னால் சொன்னது சொன்னதே. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை மனிதர்கள் நமக்கு அன்பானவர்கள் நம்மிடத்துல சில காரியங்களை செய்வேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் செய்ய விரும்பினாலும் கூட அநேக வேலைகளில் அவர்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். மனிதர்களால் செய்யக்கூடாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் கூட கிடையாது. எல்லா காரியமும் அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினதான தேவாதி தேவன். அவருக்கு நிகரானவர்கள் மனிதர்களோ வேறு தேவர்களோ இல்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் நம்மை குறித்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார், அவைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறியே தீரும், நடந்தே தீரும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சொன்னதான வார்த்தைகள் ஒருபோதும் அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அது நிறைவேறும். அநேக வேளைகளில் நெருக்கங்களையும் சங்கடங்களையும் அனுபவிக்கிறதான ஜனங்கள் அவர்கள் தங்களை தாங்களே உணர்கிறதான காரியம் என்னவென்றால், தேவன் நம்மோடு இல்லை, எனவேதான் இவ்வளவு சங்கடம், எனவேதான் இவ்வளவு அவமதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது, எனவேதான் இவ்வளவு அவமானப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அநேக வேளைகளில் நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். நன்றாக சுகத்தோடு பலத்தோடு சமரமமாக இருக்கிறதான ஜனங்களோடு தேவன் இருக்கார் என்பதை நீங்கள் ஒருபோது கண்டுகொள்ள முடியாது. ஆனால் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சிறுமையையும் வேதனையும் உபத்திரவங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவன் கூடவே இருப்பார். அவர் விலகவே மாட்டார். சில வேளைகளில் நாம் நினைக்கிறோம், நான் எவ்வளவோ ஜோமணி பார்க்கிறேன், என்னுடைய பிரச்சனை தீர்ந்த படம் இல்லை. யோசேப்பு ஜோமனாமல இருந்திருப்பாரு. யோசேப்பு ஜோமனாமல இருந்திருப்பாரு. யாக்கோபு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த யாக்கோபோடு கூடவே யோசேப்பு இருக்கிறார். இந்த யாக்கோபால ரொம்ப நேசிக்கப்பட்டவர் இந்த யோசேப்பு. யோசேப்பு ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இவர் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து போனதற்கு பிறகும் தேவனுடைய பிள்ளையாகவே வாழ்ந்து வருகிறார். இது இந்த அவர் பிறந்த நாளில் இருந்து 17 வயது வரைக்கும் கற்றுக்கொண்டதான பாடங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் பிள்ளைகள் 17 வயது வரைக்குமாயிலும் என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்து பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அது அவருடைய வருங்கால வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த யோசேப்பு ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டார், ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்க மாட்டார்.
கர்த்தருக்கு பயம் இல்லாமல் இருந்திருக்க மாட்டார். ஆனா அவருக்கு என்ன வருகிறது? பிரச்சனை வருகிறது. பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறதான ஜனங்களுக்கு முன்பு பிரச்சனை வருகிறது, பின்பு விசாலம் உருவாகிறது. ஆனா அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் முன்பு பிரச்சனையே இல்லை. அவன் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று சொல்றதான் எண்ணத்துல தான் இருக்கிறார்கள். அவன் விரும்பினதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் விரும்பினபடிதானே இந்த யோசேப்பை வெற்றி போட்டார்கள். ஆனா யோசேப்பினுடைய விருப்பம் அங்க நிறைவேறவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டிருந்ததான தேசத்தில் எத்தனை வருடம் அவர் சிறுமைப்பட்டார்? 17 வயதுல சகோதரர்களால் விற்கப்படுகிறார். எத்தனை வயது வரைக்கும் அவர் சிறுமை அனுபவித்தார்? எத்தனை வயது வரைக்கும்? 30 வயது வரைக்கும். வருஷம் எத்தனை ஆகுது? 17ல இருந்து எத்தனை வருஷம்? 13 வருஷம். இந்த 13 வருஷத்தை அவர் சொல்றாரு, நான் அந்த 13 வருஷமும் சிறுமைப்பட்டு கொண்டிருந்தேன்னு சொல்றாரு. நான் சிறுமைப்பட்டிருந்ததான தேசத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் கடந்து வரலாம், சிறுமைகள் கடந்து வரலாம். அந்த மனுஷன் சிறுமைப்படுற நாளில எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை கர்த்தர் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நன்றாக இருக்கும்போது ஒருவேளை ஒருவர் உத்தமர்களாக இருக்கலாம். நன்றாக காசு நல்ல செழிப்பாக இருக்கிறது, நீங்க கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் அப்போது உத்தமமாக இருந்து விடலாம். ஏன்னா நிறைய வேண்டாங்க பணம் இருக்கிறது, அப்போ நீங்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனா நீங்கள் குறைவாக இருக்கிறதான வேலையில சோதனைக்கு என்று சொல்லியே சில வேலைகளில சில இன்சிடென்ட் நடக்கிறது உண்டு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியாக. இவனுடைய உத்தமத்துல இருந்து இவனை விலக செய்ய யாராலும் சூழ்நிலைகள் அவனை உத்தம குணத்தில் இருந்து விலக்காது. இன்னைக்கு அநேகர் உத்தமம் இல்லாத காரியத்தை செய்து கொண்டு உங்களுடைய இருதயத்தை தேற்றி கொண்டு உங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க. ஆனா இக்கட்டான வேளையில உத்தம குணம் தான் உங்களை காக்கும். பணம் உங்களை காக்க முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கோபத்தினுடைய நாளில வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாய் இருக்கும். எனவே தான் மறுபடியுமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, நீங்கள் நிலையில்லாத இந்த வெள்ளி மேல பொண்ணு மேல பணத்தின் மேல உங்களுடைய இருதயத்தை வைக்க வேண்டாம். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் வைக்கிறது போல கிறிஸ்தவ ஜனங்களும் இந்த பணத்தின் பேர்ல பொருளின் பேர்ல என்ன சொல்லுறாங்க? அநேக கிறிஸ்தவ இடத்துல சொல்றாங்க, சில வேளைகள் பணம் 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 என்று சொல்லி அவர்கள் அந்த பணத்தை ரொம்ப விரும்புறத சொல்றாங்க. காரணம் என்னன்னா, பணம் இல்லாதவர்களுக்கு என்ன இல்லை, அது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, பணம் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதாது, என்ன வேணும்? அருள் என்றால் தேவ கிருபை வேணும், தேவனுடைய அருள் வேணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பணத்திற்கு பிரயாசப்படுறாங்க, ஆனா என்ன கிடையாது, இவர்களுக்கு அருள் கிடையாது. நியாயமான ஒரு உலக நீதியில கூட இன்றைக்கு மனிதர்களால் இருக்க முடியவில்லை, கிறிஸ்தவர்களால் இருக்க முடியவில்லை. இவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன். நான் சொன்ன சில வேளைகளில் உங்களுக்கு ஒரு வருத்தம் சில காரியங்களை சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் உலக பார்வையில் உள்ள நீதியில கூட இருக்க முடியவில்லை. அரசாங்கம் வகுத்து வைத்த சட்ட திட்டங்கள்ல கூட இன்னைக்கு அநேக விசுவாசிகளால் கிறிஸ்தவர்களால் இருக்க முடியவில்லை. அரசாங்கம் சொல்லுகிறது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தவறு, பணம் வாங்குவதும் தவறு என்று சொல்லி அரசாங்கம் சொல்கிறது. அது அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட வேண்டியதால் குற்றம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நாம நம்முடைய இருதயத்துல நம்முடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி வைத்திருக்கிறோம். அவங்க நம்ம கையில இருந்து தராங்க, நம்ம வரி பணம் தானே. அப்ப அரசாங்கம் சொல்லியிருக்கலாம், அவங்க கொள்ளடிச்ச பணத்தை தந்தா வாங்குங்க, வேற பணத்தை வாங்காதுன்னு சொல்லியிருக்கலாம். கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு 500 ரூபாய் தந்தோடனே மனுஷன் நிறைந்து விடாது, ஒரு 2000 ரூபாய் தந்தோடனே மனுஷனுக்கு நிறைந்து விடாது.
ஆண்டவர் தந்தால் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு நிறைவு வரும். இதை நீங்கள் நன்றாக உங்களுடைய இருதயத்தில் இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள், அதுவே ஆவிக்குரிய ஜனங்கள், ஒரு உலக காரியமாக பார்க்கும்போதே அது நீதி இல்லை. அரசாங்கத்தின்படி பார்க்கும்போதே அது நீதி இல்லை. தேவனுடைய பார்வையில் அது எப்படி நீதியா இருக்கும் நீங்கள் நினைத்து பாருங்க. மனுஷ நீதியை விட, அரசாங்க நீதியை விட தேவனுடைய நீதி மிக உன்னதமானது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை எவ்வளவு காலம்தான் நீங்க சமாதானப்படுத்தி நீங்கள் வாழ போகிறீங்க? ஒரு மனுஷன் தந்த நிறையாது என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டும். ஆண்டவர் தரும்போது எப்படி தருவார்? நியாயமான வழியில் தான் தருவார். அவர் அநியாயமான வழியில தரவே மாட்டார். நியாயமான வழியில தருவார். அவர் தருவதற்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். அங்க நான் சரித்திரத்துல சொன்னது மாதிரி, முன்பு யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் நன்றாக தான் இருக்கிறாங்க. ஆனா முன்பு யார் கஷ்டப்படுறாங்க? யோசேப்பு 13 வருஷம் கஷ்டப்படுறாங்க. பிரச்சனை வரும்போது, குறைவு வரும்போது உங்களுடைய உத்தமம் சோதிக்கப்படுகிறது. நீ உத்தமத்தில் சோதிக்கப்படாம எப்படி அடுத்த ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த எலெக்ஷன் நேரம் என்பது உங்களுடைய உத்தமத்தை சோதிக்கிறதான ஒரு நேரம் தான். அந்த வேலைகளில் ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க, பணம் இல்லாமல் வந்து இருப்பீங்க, கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் நன்றாக இருக்குமே சொல்லி நினைத்து கொண்டு தான் இருப்பீங்க. நீங்க பல்ல கடிச்சிட்டு இருந்து வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது, அரசாங்கம் வந்து இது தவறுன்னு சொல்லி சொல்லுகிறது, நான் அதை செய்ய மாட்டேன், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இருந்து பாருங்க. நீங்க அதை இல்லாமல் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் இந்த குறைவுகளை நீங்கள் கடந்து போக வேண்டும். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவன் நான் எவ்வளவோ குறைவில் இருக்கும் போது இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டிருக்கிறேன். அது இந்த எலெக்ஷன்ல ரொம்ப சோதிக்கப்பட்டேன். ஏனென்றால் எல்லாரும் வந்து நம்ம இடத்துல நெருக்கடி பண்ணி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டாம், உங்க சபையில் உள்ளவங்களுக்காக வாங்கி கொடுங்க. தேவையே கிடையாது. அது அரசாங்கம் தவறுன்னு சொல்லுகிறது. அது வந்து அரசாங்கம் தவறுன்னு சொல்லி சொல்கிறது. அரசாங்கம் என்னத்திற்கு பறக்கும்படியை போட்டு வேட்டி பிடிக்கிறாங்க. சட்டத்தினுடைய பார்வையில் அது வந்து என்னது? குற்றம். அது தவறு. அது தண்டிக்கப்பட வேண்டியதான ஒரு குற்றம். ஆனா அந்த குற்றத்தை நாமே செய்யும் போது நிச்சயமாக நமக்கு தேவனுக்கு பயம் இல்லை என்பதை தான் நீங்கள் வந்து காட்டுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பயம் இல்லை என்று சொல்லி தான் காட்டுகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் வாங்கினோம் நினைக்கலாம், இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்திற்காக உங்களுக்கு தண்டனை ஆண்டவர் தருவார் என்றால் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த பாஸ்டர் எங்களுக்கு அதை குறித்ததான வார்த்தை வந்து சொல்லவே இல்லையே, வேற என்னெல்லாமோ சொன்னாரு, ஆனா இதை சொல்லல, இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து சொல்லவே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு யாரை குற்றப்படுத்தக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரன் வந்து யாரு? ஜாமக்காரனாக இருக்கான். ஜாமக்காரன் என்றால் என்ன? அவர்களுக்கு தீமை வருவதை வந்து என்ன செய்யணும்? பார்க்கணும். தீமை வருவதை பார்த்து அதை எடுத்து சொல்லணும். இதனால் தீமை வரும் உங்களுக்கு. நீங்கள் உத்தம குணம் இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை வரும் நான் சொல்லணும். ஏனென்றால் உங்களுடைய நலனில் நான் அக்கறை உள்ளவன், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் அக்கறை உள்ளவன். அதற்காக நான் டெய்லி வந்து ஜெபம் பண்ணுகிறேன், அதற்காக நான் ஆலோசனை கொடுக்கிறேன். நான் முக்கியமான அந்த ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்காத பட்சத்துல ஒரு நாள் யார் குற்றப்படுத்துவார்? எத்தனையோ எலெக்ஷன் முடிந்தாகிவிட்டு இந்த 6 அவசரம் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும் போதும், பெரிய எலெக்ஷன் நடக்கும் போதும் இப்படி ஆலயத்தில் இப்படி போட்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு இவ்வளவு ரூபா தலைவரை செலவு பண்ணுங்க, அந்த ரூபா தேவனுக்கு தேவையே இல்லை, அந்த ரூபா தேவனுக்கு தேவையே இல்லை. நியாயமாக தேவனுடைய சபைக்கு வரக்கூடிய வந்தால் சபை ஏற்றுக்கொள்ளலாம். நியாயம் இல்லாத வழிகளில சபைக்கு தேவையே வந்து கிடையாது. ஏனென்றால் தேவன் வந்து சபைக்கு தரணும்னு நினைச்சிட்டா அவர் எங்க இருந்து எப்படி வந்து கொண்டு வருவா? அது எப்படி தருவா நமக்கு தெரியாது. எலியா தீர்க்கதரிசி என்பவன் ஆகாரம் இல்லாமல் இருந்தான். அவன் ஒரு அந்த நாட்களில் இருந்ததால் விசுவாசியால் போஷிக்கப்படவில்லை. அவனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கொண்டு ஆகாரம் கொடுக்கவில்லை. அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தது எதுதான்? காகம்தான் கொண்டு அவனுக்கு வந்து ஆகாரத்தை கொடுத்தது. மனுஷர்கள் எல்லாரும் விட தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையில் தேவன் அக்கறை உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. விசுவாசி ஊழியக்காரன் என்பதான அந்த வேறுபாடை அவர் வந்து பார்க்கிறது இல்லை. அவர் போஷிப்பதற்கு அடுத்ததான காரியத்துல விசுவாசியும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார், ஊழியக்காரனே அவர் வந்து ஒரே மாதிரி தான் என்ன செய்கிறார் பார்க்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான வேளையில உத்தமம் சோதிக்கப்படும் போது கஷ்டமாக இருந்தாலும்
நாம் அதில் என்ன செய்யணும்? அது இருக்கும். சோதனையை ஜெயித்தால்தான் அடுத்ததான ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். நான் முன்பு சொன்னது மாதிரி பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஒருவேளை ஒரு 100 ரூபாய் இவர்களுக்கு தவறுதலாக வேற ஆளுடைய ரூபா டக்குன்னு கொடுத்துடலாம். ஆனா இவங்கிட்ட அன்னைக்கு செலவுக்கு 10 ரூபாயே கிடையாது. அன்னைக்கு தவறான வழியில ஒரு 100 ரூபாய் இவர்களுக்கு வருகிறது என்றால் இந்த 100 ரூபாயை கொடுப்பதற்கு இவருடைய மனது ஏற்கவே ஏற்காது. அவருடைய ரூபாய் என்று சொல்லி தெரிகிறது. அந்த ரூபாய் நமக்கு வரக்கூடியது அல்ல என்று சொல்லி தெரிகிறது. ஆனா நம்முடைய இருதயம் நமக்கு இருக்கிற கஷ்டத்தினால சொல்லுகிறது, இல்ல கொடுக்காத உனக்கு அந்த 100 ரூபாய் 2 நாள் என்ன பண்ணிக்கலாம் செலவு பண்ணிக்கலாம். நம்முடைய இருதயம் சொல்லுகிறது. அதை ஜெயிக்கணும். நம்ம அதை ஜெயித்து அதை உரியவரிடத்துல ஒப்படைத்து விட்டு 2 நாள் நீங்க சாப்பாடு இல்லாமல் பட்னியா இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மேன்மை வருகிறது பாருங்க. தேவன் உத்தம குணத்துல பிரியமாக இருக்கிறார். நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். நம்ம இன்னும் எவ்வளவோ காரியங்கள் வளர வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பூமியில் இருந்ததான நாட்களில அவரை பின்பற்றினதான சீசரிடத்துல சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனா இப்பொழுது சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீர்கள். எவ்வளவோ சத்தியங்கள் இருக்கிறது. ஆனா இன்னும் நம்ம இந்த சாதாரண சிறிய சிறிய காரியத்துல கூட நாம உத்தமமாக இல்லாவிட்டால் எப்படி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நாம அநேக விதமான தேவநீதியில இருக்கும் போது கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஒருவேளை ஜனங்கள் சொல்லுவாங்க பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, சொல்லி கொண்டு போகட்டும். நமக்கு தேவன் இருக்கிறார் நடுவுல. தேவன் இந்த காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த காரியத்தை செய்வது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்கிறதா நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யோசேப்பு 13 வருடம் எப்படி இருக்கிறார்? அதே சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டிருந்ததான தேசம். எத்தனை வருஷம்? 13 வருஷம். எத்தனை வயசுல இருந்து? 17ல இருந்து 30 வயசு வரைக்கும். அவனுக்கு முன்னாடியே ஆண்டவர் குறிச்சிட்டாரு. அவன் பிறக்கும் போதே குறிச்சிட்டார் ஆண்டவர். 17 வயதுல இவன் நாடு கடத்தப்படுவான். அது அவனுடைய சகோதரர்களால் தான் இவன் நாடு கடத்தப்படுவான். 30வது வயதுல இவனுக்கு அங்க உயர்வு வரும். அந்த நேரத்தில் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன்கிட்ட கை கட்டி கொண்டு நிற்பாங்க. இதெல்லாம் யாருடைய திட்டம்? இதெல்லாம் தேவனுடைய திட்டம். நாமே நிறைய காரியங்களை செய்யும் போது திட்டமிடாமல் காரியங்களை என்ன செய்வதில்லை. ஒரு சிறிய காரியத்திற்கு கூட நம்ம திட்டம் எடுக்கிறோம். ஒரு சிறிய ஒரு ரூம்பை கட்ட வேண்டுமானாலும் கூட முதல்ல திட்டமிட்டு விடுகிறோம். இவ்வளவு நீளத்துல கட்டணும், இவ்வளவு அகலத்துல கட்டணும், இந்த இடத்துல ஜன்னலை வைக்கணும், இந்த இடத்துல வாசலை வைக்கணும், இந்த இடத்துல அடுப்பு வைக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே திட்டமிட்டு அதற்கு அப்புறமாக நாம் இருதயத்துல வைத்திருக்கிற திட்டத்தின்படியே அதை கட்டி எழுப்போம். என்னையும் உங்களையும் படைத்ததான் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் திட்டம் வைத்திருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் என்ன வைத்திருக்கிறார்? திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் இந்த 13 வருடங்களும் அந்த சிறுமைக்குள்ள நாம இருந்துதான் ஆக வேண்டும். இந்த சிறுமைக்குள்ள இருக்கிறதான வேலையிலையும் உத்தமத்தை எப்படி பிடிச்சிருக்கணும்? உறுதியாக பிடிச்சிருக்கோம். அவன் உத்தமத்தை உறுதியாக பிடித்திருந்தபடினாலதான் இந்த 13 வருட சோதனையின் நாட்களில தேவன் அவனை கைவிடாமல் நடத்தினார். இவனுக்கு வெளியரங்கமாக அந்த 13 வருடம் தெரியவில்லை. தேவன் இவனோடு இருக்கிறார் என்பது வெளியரங்கமாக 13 வருடங்களும் அவனுக்கு தெரியவில்லை, அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியவில்லை, கூட வேலை பார்த்தவங்களுக்கு யாருக்குமே தேவன் இவனோடு 13 வருடமாய் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் ஒருவேளை எண்ணி இருப்பாங்க, இந்த யோசேப்போடு தேவன் நாம் வழிபடுகிறதான தேவன் இல்லை, எனவே நாம நினைச்சபடி அவனுக்கு செய்து முடிச்சிட்டோம். எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாக செய்தான செயல்கள் அது முடிந்து போய்விடவில்லை. நீங்கள் வேண்டுமென்றால் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அது அதோடு முடிந்து போய்விட்டேன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்ல, முடிந்து போகவில்லை. அதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது. ஒரு சில நாட்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். யோசேப்புக்கு அதனுடைய தொடர்ச்சி முடிந்து போகவில்லை. அந்த தொடர்ச்சி இப்பதான் முடிந்திருக்கிறது என்பதை
13 வருடங்கள் கழித்துதான் அவருடைய சகோதரர்களும் என்ன செய்தாங்க, அறிந்து கொண்டாங்க. இவர்களை அறியாமலேயே யார்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு இருக்கிறாங்க, யோசேப்பு தான் இருக்கிறான்னு யாருக்கு தெரியாது. இவங்க மைண்ட்லயே இல்லை. இவங்க மைண்ட்ல ஒரு எண்ணம் தான் இருந்தது, யோசேப்பு முடிச்சுட்டான், அவ்வளவுதான். அவன் மைண்ட்ல இருந்தது அவ்வளவுதான். அந்த யோசேப்பை வித்த பாவம் அவங்கள தேவையில்லாமல் ஒரு மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்தால் நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட விட மாட்டார். நாம் எத்தனையோ கிறிஸ்தவரிடத்துல அவர்கள் அறியவில்லை, நாம் என்னுடைய உறவுகளிடத்துல அநேக இடத்துல அவங்களை ஸ்டடி பண்ணி நான் சொல்லி இருக்கிறேன். 15-20 வருடத்திற்கு முன்னாடி அவர்களை நான் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், அதனுடைய தாக்கம் இவ்வளவு நாளைக்கு பிறகு எப்படி அவரிடத்துல இருக்கிறது நான் கண்ணார கண்டு நான் சொல்லி இருக்கிறேன். இது உங்களை விட்டு நீங்காது. இது நீங்கள் செய்ததற்கான ஒரு ரியாக்ஷன் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. இப்போது நீங்கள் அதை உணர்ந்து ஆண்டவரை இதை கடந்து போக உதவி செய்யும் என்று சொல்லி சொல்வதே அல்லாமல் அதை நீக்குவதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தினால என்ன இல்லை, பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகருக்கு உணர்வு இல்லை, அநேகருக்கு தெய்வ பயம் இல்லாமல் அவர்கள் செய்கிறதான செயல்பாடுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில பின்னாடி வந்து இவர்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை எதிர்க்க ஒருவேளை உங்களால் முடியலாம், ஆனால் நீங்கள் செய்த செயல்களை எதிர்த்து போராடி அதுல நீங்கள் விடுதலை அடைய உங்களால் முடியவே முடியாது. அவனவன் செய்தான செயல்கள் எல்லாம் அவனுக்கு நேர விரோதமாக திரும்பி வந்து நிற்கும். யோசேப்பு தேவன் அவனோடு இருந்ததை யாருமே கண்டுகொள்ளவில்லை. 13 வருடங்கள் கழித்து 30வது வருடத்துல யாருக்கு மேல நிற்கிறோம்? அது இவனாக உயர்ந்த உயர்வு அல்ல. அவன் யார் உயர்த்தலாம்? உயர்வுடையவதற்கு மனுஷன் என்ன பாடுபடுறான்? சாதாரண ஒரு எலெக்ஷனுக்கு அவர்கள் ஜெயித்து என்ன பாடு, என்ன பிரயாசம், எவ்வளவோ பாடுபடுறாங்க. எப்படியாய் நாம் உயர்வுடைந்து விட வேண்டும் என்று யோசேப்பு அவன் அந்த தேசத்திற்கு ஒரு கவர்னர். அவன் யோசேப்பு ஒரு கவர்னர். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறதான தமிழ் மாகாணத்துக்கு இருக்கிறதான ஒரு கவர்னரை போல யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அவன் யாரா இருக்கான்? கவர்னரா இருக்கான். அவன் கவர்னர் ஆகும்படியாக இவன் செய்த முயற்சி என்ன முயற்சி பண்ணான்? இதான் முயற்சி பண்ணனா? அதுக்கு முயற்சி பண்ணல. இருக்கிற இடத்துல உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து சிறைச்சாலைக்குள்ள போனதுக்கு பிறகும் அவனுக்கு எந்த ஸ்தலமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் உங்களை எங்கெங்க ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரோ அங்கங்க ஆண்டவர் பயந்து வேலை செய்யுங்க. ஒரு சிறிய வேலையை தான் தந்தாரா, அந்த வேலையை எப்படி செய்யுங்க பாருங்க. சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்டதான வேலையை இந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலைக்குள்ள ரொம்ப நேர்த்தியாக செய்தபடினால்தான் சிறைச்சாலையுடைய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அநேக 150 ரூபாயும் 200 ரூபாயும் 500 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க தான். இடத்துல ஒருத்தர் சொன்னார், ஒரு பிடபிள்யூ இன்ஜினியர் ஒரு நேரத்தில் சொன்னார், நான் வந்து வேலைக்கு வந்து சேரும்போது 150 ரூபா தான் சம்பளம் வாங்கினேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறத நான் வேலை லட்சத்துக்கு மேலே வந்து சம்பளம் வாங்கினேன். என்னை உயர்த்தினது யார் தான்? ஆண்டவர் தான் உயர்த்தினேன். ஆண்டவர் தான் என்னை உயர்த்தினேன். யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி இவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறதான வேலையில அவன் கேஷுவலா வந்து பேசுறான். நம்மள மாதிரி பட்ட ஆளா இருந்தா ரொம்ப வியாபம் வரும், ரொம்ப கோபம் வரும். அப்ப நம்முடைய டாம்பிகத்தெல்லாம் காட்டுவோம். அவன் ஒரு சலனமும் நம்முடைய இல்லத்துல வரவே இல்லை. அன்னைக்கு இவர்கள் எல்லாம் இந்த பாடுபடுத்தினாங்களே, நம்ம அழும்போது கூட விடவில்லையே. இந்த ரூபன் இப்படி பேசினான, இந்த யூதா இப்படி பேசினான, இந்த லேவி இப்படி பேசினான, ஒருத்தர் பேசின அவன் மனசுல வைக்கவே இல்லை. ஒரே வார்த்தையில அவன் சொல்லிவிட்டான், நீங்கள் இதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், நீங்கள் செய்த செயலை குறித்து கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னை முன்னமே வந்து என்ன செய்து வைத்திருக்கிறார், அனுப்பி வைத்திருக்கிறார். அதுதான் காரணம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இதற்கு காரணம் அல்ல, இதற்கு காரணம் வந்து யார் தான்? ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில ஜனங்கள் மூலமாக வருகிறதான உபத்திரவங்களுக்கு எல்லாம் அநேக வேளைகளிலே நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு காரணம் ஆண்டவராகத்தான் இருப்பார். வேதாகமத்தில் எத்தனையோ சான்றுகளை நாம் அடிக்கொண்டு போகலாம். அங்க
பார்வோனும் அவனை சேர்ந்த ஜனங்களும் எழும்புவதற்கு காரணம் பார்வோன் அல்ல. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் நமக்கு விரோதமாக எழும்புவதான ஜனங்கள் கடினமாக பேசுவாங்க, கடினமாக செயல்படுவாங்க, சில நஷ்டத்தை கொடுப்பாங்க, சில கஷ்டத்தை கொடுப்பாங்க. நம்ம நேரடியாக பார்த்தால் அவர்கள் என்று சொல்லி தெரியும். ஆனா அநேக வேலைகளிலே அது அவர்கள் அல்ல, அவர்களை தேவனை சில வேலைகளில் இயக்குகிறார். நம்மை பண்படுத்தும்படிக்கு சில வேலைகளை இயக்குகிறார். நம்மை சோதிக்கும்படிக்கு சில வேலைகளை அவர்களை இயக்குகிறார். நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தரும்படியாக அவர்கள் மூலமாக சில உபத்திரவங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்றார், கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவப்படுற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் நமக்கு வந்தா என்ன செய்யணும்? உபத்திரவம் எதை கொடுக்கணுமா? நமக்கு பொறுமையை கொடுக்கணும். பொறுமை வந்துட்டா உபத்திரவம் குறைஞ்சிரும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த பொறுமை வராதபடினால உபத்திரவத்துக்கு மேல என்ன வந்துட்டே இருக்கு. எல்லாரும் நமக்கு உபத்திரவத்தை தந்து நம்முடைய பொறுமையை வந்து என்ன செய்வாங்க, சோதிப்பாங்க. பொறுமை வந்துட்டா, இத்தனை வருஷ கிறிஸ்தவ ஜீவியத்துல பொறுமை வந்துட்டா எந்த சலனமே இருக்கக்கூடாது. எருமமாடான்னு சொல்லுவாங்க, சலனமே இருக்கக்கூடாது. அறிவு இருக்காம சலனமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் வந்து பண்பட வேண்டும். என்னெல்லாமோ பேசுவாங்க. இன்னும் நமக்கு ஒரு சின்ன வார்த்தையை பேசின உடனே, அதாவது சொல்றாங்கல்ல, அதாவது முயலுக்கு ஒரு சிறிய மூக்கில் புல்லு குத்துன உடனே அதுக்கு என்ன வந்துருமா, அதுக்கு வேகம் வந்துருமா. அது புல்லு தான். புல்லு என்ன செய்யும், அது அந்த புல்லு குத்தின உடனே அதுக்கு வேகம் வருமா. அதே மாதிரி இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகருக்கு ஒரு சிறிய காரியம் கூட இவரை ரொம்ப சலனப்படுத்தும். சின்ன காரியம். இந்த யோசேப்பு சகோதரர் அவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் நீ இதை குறித்து என்ன பண்றாங்க, அத்தனை பேரும் என்ன பேசியிருப்பான் தெரியுமா? தொலைஞ்சா நம்ம அவனை முடிஞ்சுட்டோம். யோசேப்பு தான் இவன் சொல்லி தெரிஞ்ச உடனே, முதல்ல வெளிப்படுத்தல, யோசேப்பு தான் தெரிஞ்ச உடனே அத்தனை பேர் நினைச்சோம் நல்ல லாக் ஆயிட்டோம், முடிச்சுட்டான். என்ன தீர்த்துருவான், வஞ்சகம் தீர்த்துருவான்னு சொல்லி நாங்க வந்து அவ்வளவு பேர் நடுநடுங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் தகப்பனாருடைய காலம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. தகப்பனாரு செத்துட்டாருன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு என்ன வந்துச்சு, நம்முடைய தகப்பனார் அப்படிலாம் சொன்னாரு, முதல்ல மனசுல வச்சுக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி யாரை போய் சொல்றாங்க, தகப்பனார் செத்ததற்கு பிறகு சொல்றான். என்ன பயம், மரண பயம், கொண்டுருவான். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்கும் மற்றவருடைய இருதயத்திற்கும் என்ன உண்டு, வித்தியாசம். சொல்லப்போனா யோசேப்புக்கு பிராண விரோதி அத்தனை பேரும், பிராண விரோதி. கொல்லணும்னு சொன்னவங்க கொஞ்சம் விட்டு கொண்டு இருப்பாங்க, ஆண்டவர் கொடுக்கறத கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவனும் தான். அப்படிப்பட்டவனை மன்னிச்சு ராஜாவினிடத்துல இவன் வந்து பரிந்து பேசுறான். அந்த எகிப்துல முக்கியமான இடத்துல கொண்டு இவரை வைக்கணும். இவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது பாருங்க. யோசேப்புடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இவருடைய சகோதரருடைய இருதயம் எப்படி இருக்கிறது. அவரவர்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தே இதை தவிர்க்கவே முடியாது. நீங்க ஒருவர் நினைக்கலாம், நான் இவ்வளவு நல்லவளா இருந்து என்ன பிரயோஜனம், நான் இவ்வளவு பொறுமையா இருந்து என்ன பிரயோஜனம், என்னிடத்துல சண்டை இருக்கிறவங்களையும் நான் பொறுமையோடு நான் சகிச்சு வந்திருக்கிற என்ன பிரயோஜனம், என்னை வேதனைப்படுத்துறவங்க ஒரு வார்த்தை நான் மறுத்து பேசல என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பிரயோஜனம் உண்டு. வேதாகமத்திலே சரித்திர சம்பவங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. யோசேப்பு இவர்களை குறித்து எதுவுமே வந்து பேசவில்லை, இவர்களை குரோதமான காரியங்களை எதுவுமே செய்யவில்லை. யோசேப்பால் செய்ய முடியும், செய்யவில்லை. நம்மால் வந்து செய்ய முடியும்னா எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், உன்னைய யாரே பார்க்கணும், சண்டை இடத்துல இது பார்க்கணும். அந்த வார்த்தையை அடிக்கடி கேட்கணும். இரு தரப்பு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு இவர்களால் ஜெயிக்க முடியலன்னா உடனே முட்டி மோதி பார்த்துட்டு ஒரு சாபத்தையும் போட்டு உடனே யாரை கேட்கணும். அது இப்படி ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் கேட்பாருங்க. ஆண்டவர் யாருக்கு கேட்பாரு? திக்கத்தவர்களுக்கும் வாய் பேச இயலாதவர்களுக்கும்
எந்த காரியம் செய்ய முடியாத எளிமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தான் ஆண்டு கேட்பார். நீங்க என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் யுத்தம் பண்ணா ஆண்டு விடுவார். நீங்க யுத்தம் பண்ணிட்டு உங்க பாட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீங்க ஒரு அமைதியா இருப்பாரு. இவர் எதுவுமே செய்ய மாட்டார். யோசேப்பினுடைய காரியத்துல ஆண்டு அமைதியாக இருந்தார். 13 வருஷம் அமைதியாக இருந்தது போல தோன்றினால் அவர் அமைதியாக ஒன்று இல்லை. அதற்கான நேரம் வர வரைக்கும் ஆண்டவர் காத்து தான் இருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் அந்த திட்டத்தை எழுதி வைத்து விட்டார். யோசேப்புக்கு 30வது வயதுல உயர்வு இருக்கிறது. இவன் எகிப்திய மாகாணத்திற்கு இவன் ஒரு கவர்னராக மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தீர்மானம். இதை யாரும் ஒன்றும் தடை செய்யவே முடியாது. இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வருகிறதன் ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ணவே முடியாது. மனுஷர்கள் ஒருவேளை வல்லமையுடையவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்களோ, அதை பண்ணி விடுவார்களோ, இதை பண்ணி விடுவார்களோ, நம்ம அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம். தேவனை மிஞ்சி எந்த சக்தியும் கிடையாது. தேவனை மிஞ்சி யாரும் ஒன்றுமே செய்யவே முடியாது. இந்த யோசேப்பு சிறுமைப்பட வேண்டியதாக காலம்னு ஒரு 13 வருடத்தை ஆண்டு வச்சிருந்தாரு. சொல்றான், சிறுமைப்பட்டதான தேசத்துல தேவன் என்ன திருவாசிங்க தேவன் என்னை பல்கப்படினாரா? தேவன் என்னை என்ன செய்தார்? பலுக பண்ணினார். எத்தனை பிள்ளைகள் தான் பிறந்திருக்கு அவனுக்கு? மூத்தது ஒண்ணு. சொல்றான் பாருங்க, என்ன பண்ணாராம்? எதை வச்சு அப்படி சொன்னான்? பலுக பண்ணினாருன்னு அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. சகோதரர் அத்தனை பேர் வந்துட்டாங்க. இந்த குடும்பம் பலகுது. இன்னைக்கு நாம ஆசீர்வதிக்கப்பட்டாதான் ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்கோம். அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவன் சேர்த்து இவனோட சேர்த்து பேசலாம். தேவன் என்னை பலுக பண்ணினான். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்பது என்னவென்றால், நீங்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் கடந்து வந்தார். குறைஞ்சபட்சம் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கையாயும் செய்யணும். ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி. ஆனால் சிலரை நம்ம எவ்வளவுதான் உயர்த்தி வச்சாலும் நம்ம உயர்வாய் இருக்க போறது பந்திய நீங்க அது மேல பாவப்பட்டு பாவம் சாப்பிடக்கூட கிடக்கு, உடஞ்சு கிடக்குல அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா குளிப்பாட்டி நல்ல செஞ்செல்லாம் அடிச்சு நீங்க வீட்டில் கொண்டு போட்டிருந்தாலும் அப்படி நோக்கமெல்லாம் எங்க தான் இருக்கும். அப்படி நோக்கமெல்லாம் எப்ப சாக்கடை கிடைக்கும், எப்ப சாக்கடை கிடைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி சிலரை நீங்க எவ்வளவுதான் நீங்க உயர்த்தி வைக்கணும், எவ்வளவுதான் அவர்களை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி நீங்க அங்க வச்சாலும் அவர்கள் அங்க இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் பழையபடி இருந்த இடத்துக்கு தான் என்ன செய்வாங்க, போவாங்க. சொல்லுவாங்கல்ல, இது அவர்களுக்கு தலையில எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அவங்களை யாராலும் மாற்ற நான் என் அனுபவத்தில் இந்த மாதிரி நிறைய கண்டிருக்கிறேன். அதாவது வேலை செய்யாம ஊர் தான் சுத்தமானு ஒருத்தன் இருந்தா அவனுக்கு நீங்க வேலை எடுத்துக்கிட்டா வேலையை விட்டு வந்துடுவான். ரெண்டாவது வேலை எடுத்துக்கிட்டு விட்டு வந்துடுவான். அவனை நம்ம ஈடேற்றவே முடியாது. ஒரு நபர் பாவம் வட்டி கடனை கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்காங்க அப்படின்னு ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்க கடனை மீட்டு விடுங்க, அவன் நிற்க போறதே இல்லை. அவங்க திரும்பவும் வாங்குவாங்க. எத்தனை ஆண்டானா அவங்க சொல்லுவாங்கல்ல, கட்டையில வைக்கிற வரைக்கும் அவனுடைய புத்தி மாறாது. புத்தி மாறணும்னா யார் தான் மாற்றணும்? ஆண்டவர் மாற்றம். ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? அவர் மாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர் பேசும்போது நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர் உங்களை மாற்றும்படியாகத்தான் சில பிரச்சனைகளை தருகிறார் உங்களுக்கு. நீங்க உடனே உணர்வடைய வேண்டும் அல்லவா? இதனாலதான் இந்த பிரச்சனை வருகிறது. எனவே நம்ம இதுல இருந்து கொஞ்சம் விலகுவோம். நமக்கு உணர்வு வேண்டும் அல்லவா? உணர்வு இல்லைன்னா ஒருபோதும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையினால் அடிமை என்ன செய்ய மாட்டாங்க, அடங்க மாட்டான். பைபிள்ல இருக்கு வசனம், பைபிள்ல இருக்கு. வார்த்தையினால் அடிமை அடங்க மாட்டான். அடிமைக்கு என்ன கொடுக்கணும்? அடி கொடுத்தாதான் அவன் அடங்குவான். எந்த ஒரு காரியத்திற்கு ஒருத்தங்க அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க புத்தி சொன்னா அவங்களுக்கு கேட்க போறதே இல்லை. புத்தி சொன்னா கேட்க போறதே இல்லை. ஒரு பிடிக்காத போய் நீங்க ஆலோசனை சொல்லி பாருங்க. இதனால வருகிற எல்லா கேட்டையும் அவனுக்கு சொல்லி பாருங்க. பிடிக்காதப்பா தம்பி, இதனால உனக்கு எந்த நன்மையுமே கிடையாது.
குடிக்கிறதுனால கொஞ்சம் நாள் கழிச்சு உன் குடம்லாம் இட்டு போகும், உன் குடும்பம் உன் பிள்ளைகள்லாம் தெருவில் நிற்கும், நீ எப்படி பிள்ளைகளை வைக்கிற கூட சம்பளம் வாங்குறீங்க, நீ எவ்வளவு புத்தி சொல்லி பாருங்க. அவ்வளோத்தையும் கேட்டுட்டு அவன் திரும்ப எதமே செய்துட்டு இருப்பான். ஆனா நம்ம சொல்ல வேண்டியதுல கடமை, சில வேலைகள் நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டிய கடமை சொல்லதான் செய்யணும். நான் சிலருக்கு கத்தரை பற்றி சொல்வதற்கு நான் அவ்வளவு விளக்கணையும் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அவ்வளவு சங்கடப்பட வேண்டியது இருக்குது சிலருக்கு. ஒரு நாள் ஒரு நபரை அவங்கள வீட்டிலே உட்கார வைக்க மாட்டாங்க. அதாவது அவங்க கால் மாட்டில் தான் உட்கார வைப்பாங்க. அப்படிப்பட்டதான் நபரை சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு வீட்டில் காஃபி போட்டு நான் குடிக்கிறதான டம்ளர் அவங்களுக்கு காஃபிலாம் கொடுத்து 1.5 மணி நேரம் அவங்களுக்கு யாரை பற்றி சொல்லியிருக்கேன், ஆண்டரை பற்றி சொல்லியிருக்கேன். 1.5 மணி நேரம் ஆண்டரை பற்றி சொல்லியிருக்கேன். சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனா எனக்கு ஒரு ஏவுதல் இருந்துட்டே இருந்தது, இவங்களுக்கு கட்டாயம் ஆண்டரை பற்றி சொல்லணும். அது சொன்னதுக்கு பிறகு எனக்கு பரம திருப்தி. ஏன்னா பல நாட்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அவர்களுக்கு சொல்வதற்கு நான் தூண்டப்பட்டு கொண்டே இருந்தேன். அந்த நபர் என்னுடைய மைண்ட்ல பழையபடி வந்து கொண்டே இருந்தது. அதற்கு ஏற்றாற் போல அநேக வேலைகளில் எப்போது என்னுடைய கண்ணில் படாத மாதிரி இப்போ ரொம்ப கண்ணில் பட்டுக்கொண்டே இருந்தாங்க. எனவே ஒரு நாள் வசமா மாட்டினாங்க. அவர்களுக்கு காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து குடிக்க வச்சு நல்லா ஆண்டரை பேர் சொன்னேன். என்னுடைய கடமை முடிஞ்சது. அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொள்ளது. ஒருவேளை பின்னாடி ஏற்றுக்கொள்ளாம என்னமோ யாருக்கான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம கடமை சொல்றோம். ஆனா நம்ம சொல்றதுனால மட்டும் அவங்க என்ன செய்து விடுகிறதில்லை, திருந்தி விடுகிறதில்லை. அநேக வேலைகளில் வேதம் சொல்கிறது, பணியாத மாடு போல அடிக்கப்பட்ட வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டு எப்படி அடிக்கிறாங்க, பணியாத மாட்டை அடிச்சது மாதிரி. அவர் அடிச்சா சந்தோஷத்துல அடிக்க மாட்டாங்க. மாடு வளர்க்குறவங்க கூட சில வேலைகளில் மாடுக்கு இப்படி இருந்தா அந்த நேரத்தில் அடிச்சுட்டு அடுத்த நேரத்தில் அது மேலே இவர்களுக்கு என்னதான் வரும், அவன் இப்படி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்கிறதான ஒரு அனுதாபம் தான் அந்த மாட்டு மேலே வரும். அதை திரும்ப முன்னாடி விட இன்னும் கொஞ்சம் சிறக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கவனிப்பாங்க. ஆண்டவரும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் நம்ம என்ன செய்யலாம், சரிப்படுத்துவதற்கு சிலரை பயன்படுத்துகிறார். நம்ம அதை தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை இல்லாதபடினால நம்மளை சரிப்படுத்துவதற்கு எதை கூட சில வேலைகளை பயன்படுத்துவாரு. நாயை கூட பயன்படுத்துவார், கோழியை கூட பயன்படுத்துவார், பூனையை கூட பயன்படுத்துவார். ஏன்னா மனுஷன் ஏதாவது காரியத்தை செய்தா நம்ம என்ன செய்வோம், எதிர்வனை ஆற்றுவோம். வீட்டில் கோழி நம்ம மேன்மையாக வச்சிருக்கிறதான ஒரு கண்ணாடி பொருளை உடைச்சு போட்டோம்னா கோபம் என்ன செய்ய முடியும், அது உடைச்சு போட்டு ஓடிடும். அது என்ன செய்ய முடியும். ஒரு மனுஷன்னா இப்ப பேசினா அதுக்கு என்ன செய்யாது, புரியாது. அது கேஷுவலா தான் இருக்கும். நம்ம பேசினாலும் கேட்டா அது பாட்டுக்கு நிற்போம், அது ஒன்றும் புரியாது. இப்போ நமக்கு என்ன வரணும், பொறுமை வரும். ஆனால் எதுக்கு வரல, ஏன் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு ஒன்று உடைச்சு போட்டு போயிட்ட, என்ன காரணம்? அப்ப நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. என்ன வரணும், மாற்றி 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 யார் பேசுறா, மனைவி பேசலாம். இல்லை சில வேலைகளில் யார் பேசுவாங்க, சில வீட்டில் மனைவி பேசுவாங்க, சில வீட்டில் கணவன் பேசுவாங்க. நான் பைபிளை சொல்லியிருக்கு, யார் தான் பலகீனம், பேசுறதுல பலகீனம் யாருக்கு தான், மனைவிமாருக்கு தான் ரொம்ப பலகீனம். ஏன்னா அவர்களால் அப்படி அடக்கிட்டு அவளை நிர்வாகி இருக்க முடியாது. ஆனால் விதி விலக்க சில வீட்டில் இந்த பலகீனம் யாருக்கு இருக்கும். சில வீட்டில் பார்த்தா மனைவி அமைதியாக இருப்பாங்க. நானே சில வேலைகள் ஆச்சரியப்படுறேன். எங்கள் சொந்தத்தில் ஒருத்தாங்க பேசவே மாட்டாங்க, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி. ஆனால் அந்த கணவன் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னா, இந்த மனைவி கோபப்பட்டு ஒரு ரியாக்ஷனை செய்யற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. முடிவு எடுத்துட்டா அதுக்கு பிறகு மனைவி அவங்க வார்த்தையை காட்டினாதான் இந்த கணவன் அடங்குவார். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், அடங்க மாட்டார். 2 பேரும் மனந்திருந்தவர்களாக இருந்தா வீட்டில் என்ன சத்தம் கேட்காது, சண்டை சத்தம் கேட்காது. என்ன சத்தம் கேட்கும், எப்போதும் ஆடலும் பாடலும். சில வீட்டில் காலையில் ஒரு 5:30 மணி ஆன உடனே என்ன பாட்டு சத்தம் கேட்கும், குடும்ப ஜெபம் பண்ணாங்களாம், அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். அப்புறம் அது முடிஞ்ச உடனே ஒரு 7:30 மணி ஆன உடனே பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல ஆண்டவர் பிரிப்பாங்க, அடுத்தாற் போல இவங்க போடுறதான சண்டை சச்சரவு.
தேவனுடைய பிள்ளையுடைய வீட்டுல என்ன சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, பாடலின் சத்தம் உண்டு, மகிழ்ச்சியின் சத்தம் உண்டு. வேற சத்தம் என்ன சொல்ற? கேட்கப்படுற. சரி, அப்போ இந்த தேவன் இந்த யோசேப்பை 13 வருஷம் சிறுமையில வைத்திருந்தார். எதற்காக? இதற்கு அப்புறம் இவனுக்கு ஒரு மாபெரும் மேன்மை இருக்கிறது. நினைச்சே பார்க்க முடியாது யாரால். உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுற. ஒரு சிலர் நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை கூட நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படிலாம் இருப்பவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டு உங்களை அந்த அளவுக்கு நினைச்சிருக்க வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் எனக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதம் வராதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்கிறதான நீங்கள், தேவன் மகள் எனக்காக ஜீவிக்க மாட்டாளா எதிர்பார்க்கிறார, அது நிறைவேற்றீங்களா? நீங்க சரியா ஆண்டவரை தேடுறீங்களா? வேலையை தேடுறோம், பொருளை தேடுறோம், பணத்தை தேடுறோம், எல்லாத்தையும் தேடுறோம். நமக்குரியவே தெரியுது. ஆனா யாரை தேடுறது கஷ்டமா இருக்கு. யாரை தேடுறது கஷ்டமா இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்கிறோம். ஆண்டவரை நான் தேடுறேன், எனக்கு என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கு சிந்திக்கிறோம். ஆண்டவரை தேட வேண்டியதுனால நம்ம தேடாம இருக்கிறோம். அப்புறம் ஆண்டவரை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைக்காது. இந்த விதத்துல கர்த்தரை தேடுறீங்க. இந்த விதத்துல கர்த்தரை தேடுறீங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை சமீபமாக இருக்கு. அவர் நோக்கி எப்ப சமீபமா வர்றாரு அவர்? வேதவசன அடிப்படையில் நம்ம பார்த்தா அவர் எப்போ நம்முடைய சமீபத்தில் வர்றாரு? அவரை நாம் தொழுது கொள்கிற வேலையெல்லாம் அவர் நம் சமீபமாய் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரணம். அவரை ஆராதனை செய்ய வேண்டியதான வேலையில நம்ம அந்த ஆராதனை செய்யணும். நம்ம ஆண்டவரிடத்துல வெறுமையாக ஜெர்மனியே பழகுனா இந்த தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அதன் மூலமாக வருகிறது ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் வந்து போயிருவோம். காலமெல்லாம் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு என்று சொல்லி, ஆராதிப்பதற்கு என்று சொல்லி நேரத்தை சமயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகாலை எழுதி ஆண்டவர்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரை அதிகமாக நம்ம துதிக்கணும், ஆண்டவரை அதிகமாக என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் மகிமைப்படுத்த எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுத்த எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனா அதை பேர்ல நினைச்சே உலகமெல்லாம் கொரோனா. நேற்று செய்யல 26 லட்சத்தி சொல்ற தமிழ்நாட்டில் மட்டும் கொரோனா வந்திருக்கு. ஆனா அதுல ஒரு நபரா நம்ம இல்லை. எத்தனை பேர் மறித்து போயிருக்கிறாங்க, அதுல ஒரு நபரா நாம இல்லை. அது பெரிய கிருபை தானே. அது ஒரு மாபெரும் கிருபை. உலகமே பயந்து கொண்டு வந்தது. ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டா கூட அவ்வளவுதான் நமக்கு. கொரோனா தானே. அது இருமுறை ஆட்களை பார்த்துட்டாலே கொரோனா வந்துட்டு பயம். ஜனங்களுக்கு என்னது பயம். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அது எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன எல்லா பயத்துக்கும் திரும்ப சொன்னாங்க. தேவனுடைய பார்வையில பார்த்தா நம்மளாம் ரொம்பலாம் நல்லவர்கள்லாம் கிடையாது. அப்படி நினைச்சிடாங்க. நம்மளாம் நல்லவர்கள்லாம் கிடையாது. அவருடைய ஏன்னா அவர் இன்னும் மகா பரிசுத்தம், மகா நீதிபரர். அவருடைய நீதி, அவர் நீதி தவறாதவர். அவரிடத்துல நம்முடைய நீதி எல்லாம் செல்லாது, நம்முடைய பரிசுத்தம் ஒன்றும் செல்லாது. அவருடைய தராசுல நம்ம எப்போதும் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்ம நிறைவுள்ளவர்களாக அல்ல. நம்முடைய நிறைவு நிமித்தமாக நம்மளை ஆண்டவர் நடத்தல. எதுவும் கிருபைதான், முழுசும் கிருபைதான். அந்த கிருபையே நீங்க நினைத்துக் கொண்டிருக்கணும். வேற எதையுமே நினைக்காத. கிருபைதான் என்னை தாங்கி இருக்கிறது. கிருபைதான் என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறது. என்னுடைய பிள்ளைகளை தாங்கி இருக்கிறது, கணவனை தாங்கி இருக்கிறது, மனைவியை தாங்கி இருக்கிறது, குடும்பத்தை தாங்கி இருக்கிறது. கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த கிருபை என்னை விட்டு எடுத்து போடாதுன்னு ஆண்டவரே, இந்த கிருபை மட்டும் எனக்கு இருந்தா. சிலர் நினைப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் பணம், ஒரு 5 லட்சம் பணம் இருந்தா போதும், பேங்க்ல போட்டு வச்சுட்டுனா வட்டியை எடுத்து வச்சுட்டு இருக்கேன், சாப்பிட்டு எனக்கு இதுக்குதான் கஷ்டமா இருக்கு, நான் வேலைக்கெல்லாம் போக முடியல, உழைக்கலாம் முடியல அப்படின்னு நினைக்கலாம். அதை விட பெரியது தேவனுடைய கிருபைக்கு ஈடாக இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. வெள்ளியோ பொன்னோ பணமோ ஒன்றுமே கிடையாது. அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரு. நினைச்சு யாரை துதிக்கணும்?
வேலை செய்றீங்களா? வேலை செய்து வரோம், சம்பளம் கிடைக்குது, இதெல்லாம் யார் வைத்திருக்கிறோம்? சம்பளத்தை சாப்பிடுவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ பேர் மருத்துவமனையில் எவ்வளோ சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? அநேகருக்கு செயற்கை சுவாசங்கள் கொண்டிருக்கிறாங்க. அநேகருடைய உற்றார் உறவினர்கள் மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிறவங்க பிழைப்பாங்களோ பிழைக்க மாட்டாங்களோ அவங்க சங்கடப்பட்டு அழுது கொண்டு ஓலமிட்டு கொண்டிருக்கிறாங்க. கிருபையினால நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்கலாம். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகளை நாட்டத்தை மறுநாளில் சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. வருமானத்தை தந்திருக்கிறாரு. ஏதோ பெரிய அளவுக்கு இல்லாட்டாலும் கொரோனா நாட்கள்ல கூட ஆண்டு நம்மளை என்ன செய்தார்? பிழைப்புனாரா இல்லையா? பிழைப்புனார். இத்தனை இடங்கள்ல கொரோனாவில் சாப்பாடு இல்லாமல் செத்தவங்க இந்தியாவில் உண்டு. சாப்பாடு இல்லாமல் செத்தவங்க இந்தியாவில் உண்டு. வேலை நிறைய இருக்கு. ஆனால் நமக்கு ஆண்டவர் நல்ல புசிப்பதற்கு போஜனத்துக்கு வேலைக்கு வேலை செய்யணும் சுலபமே. இதெல்லாம் ஆண்டவர் நினைச்சு அவருடைய கிருபையை நினைச்சு நம்ம துதிக்கலாம். ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைத்துக் கொண்டிருப்போம்? அவங்க உலகத்தையும் வீடு கட்டிருக்காங்க, நமக்கு என்ன கட்டலையே. என்னைக்குதான் ஆண்டவர் இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய வாகனம் வாங்கியிருக்காங்க பாருங்க. பாஸ்ட் கூட கார் வாங்கிட்டாரு. நானும் இவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு கார் வாங்க முடியல. நினைக்கவே தவறு இல்லை. அடுத்தவங்க வாங்கிட்டாங்கிறதுக்கு எதையுமே செய்யாதாங்க. தேவையா செய்ய பிரச்சனையே கிடையாது. ஹெலிகாப்டர் கூட உங்களுக்கு தேவைன்னா வையாம நீங்க டெல்லிக்கு போக வேண்டியது இருந்துச்சுன்னா ஒரு ஹெலிகாப்டர் கூட வாங்கிடுவாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்க டெல்லி கட்டி போக வேண்டியதில் ஆளுக்கெல்லாம் அதுக்கு தகுதியும் கிடையாது. அடுத்தவங்க செய்யறாங்க என்பதற்காக நீங்கள் செய்தால் சங்கடப்பட போகிறது அடுத்தவர்கள் அல்ல, நீங்க தான். அதை நீங்க நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக சாத்தான் உன்னுடைய இருதயத்தை தூண்டி சில காரியங்களை செய்ய வைத்து, கடனும் கைமாத்து வாங்கி செய்ய வைத்து, நாளைக்கு அவங்க எல்லாம் சங்கடப்பட மாட்டாங்க. சங்கடப்பட போகிறது நீங்க 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 வேற யாருமே கிடையாது. இது நீங்க நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் தந்திருந்தா தந்து சக்தியை தந்திருந்தா எவ்வளவு பெரிய அளவும் இருக்கலாம், எவ்வளவு பெருசாவும் நீங்க உங்களை வெளிப்படுத்தலாம். தொந்தரவே கிடையாது. தேவன் செய்கிறது மெதுவாக தான் செய்யும். நானே ஆண்டவரிடத்துல அநேக நேரத்தில் நான் நினைச்சு பார்த்து இந்த காரியம் எப்படி நினைச்சு பல வருடங்கள் ஆண்டவருக்கு ஒரு 10 வருடமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? வயது ஆகிக்கொண்டு போகிறது. எனக்கு ஒரு 10 வருடமா எனக்கு கார் ஓட்ட முடியும். அதுக்கு பிறகு வேற ஏதாவது டிரைவர் போட்டு தான் ஓட்டணும். கண்ணு பத்தாமல் போயிடும். சரி, அப்படி கால் இயங்காது. டக்குன்னு ஒரு ஆள் குறுக்க விழுந்தா டக்குன்னு பிரேக் அடிக்க முடியாது. வயதாக அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வயதாக எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாமே மைண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாமே ஸ்லோவாகும். அப்படி இருக்கும்போது தைரியமாக ஒரு காரை ஓட்டிட்டு போக முடியாது, ஒரு பைக் ஓட்டிட்டு போக முடியாது. அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், தந்தா இப்போ தரணும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா என் மகன் ஓட்டுவோம், ஒரு மருமகன் ஓட்டுவாங்க, வேறு ஒரு பேரப்பையில் ஓட்டி என்னால் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. என் வயது உள்ளவர்களெல்லாம் ஊழியத்துக்கு எல்லாம் அனுபவிச்சு இத்தனை வயசுல முடிச்சாச்சு. 50 வருஷத்துல அவங்க என்னென்னலாம் செய்யணும், வீடு கட்டணும், சபை கட்டணும், கார் வாங்கணும், டூர் போகணும், எங்கெங்கெல்லாம் போகணும், எங்கெங்கெல்லாம் சாப்பிடணும், எங்கெல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் அனுபவிச்சு நினைச்சதாச்சு, முடிச்சாச்சு. ஆனா நமக்கு தரல. அது யாருக்கு தான் தெரியும்? ஏன் தரல? ஒருவேளை அப்படி தந்திருந்தா நான் சரியானபடி ஆண்டு சித்தப்படி நடந்துக்க மாட்டானா இருக்கும். ஆனதுனால ஆண்டவர் தரலையா இருக்கும். அதெல்லாம் யாருடைய செயல் தான்? ஆண்டுடைய செயல் தான். அப்போ ஆண்டவர் தருகிறது எதிர்க்கிறார். இருந்து அவர் பொறுத்து அவரை பதப்படுத்தி எல்லா காரியமும் அப்படிதான். வேலை காரியமும் அப்படிதான், திருமண காரியமும் அப்படிதான், பொருளாதார காரியமும் அப்படிதான். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்க கொஞ்சம் என்ன ஆகும்? காலத்தை கொஞ்சம் லேட்டாகும். அது வரைக்கும் நம்ம இருப்பது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தவங்க எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே, நான் தேடி என்ன ஆண்டவரே கண்டேன், இவங்கெல்லாம் இப்படி என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. எப்படி அனுபவிக்கிறாங்க தெரியுமா? தெரியாது, நமக்கு தெரியாது. ஒருவேளை அது அநியாயமா அது யார் பணமா இருக்கும், இல்லாட்டா வட்டி கொஞ்சம் அனுபவிப்பாங்களா நமக்கு தெரியாது. மொத்தத்துல நம்ம நினைக்க வேண்டியது அவங்கள பற்றியே நினைக்காம நம்மளை பற்றி. ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு குறிப்பிட்ட காலம். யோசேப்புக்கு 13 வருடம் கழிச்சு கொடுக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்வார், தருவார். யோசேப்பினுடைய சிறுமையை யார் மாற்றணும்? வேதத்தை நான் முதல்ல வாசித்த வேத போதுங்கள்.
தேவன் ஆறுதல் செய்தார் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த வசனத்துல இந்த ஆறுதலை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவதாக. வரப்போகிற நாட்களிலே அநேக சத்தியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்யட்டும். நாங்கள் ஆண்டவரை யோசேப்பு அப்படி சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டுள்ள தேசம் என்று சொல்லி. இந்த தேசத்திலே 13 வருடங்கள் சிறுமைப்பட்டிருந்தார் ஆண்டவரே. அந்த நாட்கள் எல்லாம் பொறுமையோடு இருந்தார் ஆண்டவரே. கர்த்தாவே 13 வருடங்கள் கழித்து அவருடைய வாழ்க்கை மிக மிக மேன்மையாய் இருந்தது. அனைவரும் ஆச்சரியப்படத்தக்கதாக விதத்தில் இருந்தது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் அப்படி மாற்றப் போகிறேன். எங்களுக்கு நீர் அப்படிப்பட்டதான மேன்மையை வைத்திருக்கிறீர்கள். இந்த காலத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்க ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவரே, ஆறுதல் சொல்லுகிற தேவன் அல்ல, நீங்கள் ஆறுதல் செய்கிற தேவன். யோசேப்பு சொல்லுகிறது போல சிறுமைப்பட்டதான தேசத்தில் எனக்கு ஆறுதல் செய்தார் சொல்கிறார். எனக்கு நீ ஆறுதல் செய்வேன். இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவேன், நெருக்கங்களை மாற்றுவேன், கண்ணீரை மாற்றுவேன், எனக்கு தேவையான அநேக உதவிகளை செய்வேன். இதற்கு நாம் நம்முடைய கணக்கில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிறேன் உடைய பிள்ளைகளை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சபையுடைய விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே சூத்திரமானவர் உங்களுடைய ஆறுதலை நம்பத்தக்கதா கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஆறுதல் செய்கிறதான தேவன், ஆறுதல் சொல்லுகிற தேவன் அல்ல, ஆறுதலை செய்கிறதான தேவன் ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, யோசேப்புக்கு ஆறுதல் செய்த தேவனே, இன்றைக்கு நீங்கள் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான ஆறுதலை கொடுக்க நீர் சோத்திரமான சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியாலுமே நன்றியோடு சோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருங்காலத்தினை செய்ய போகிறதான அனைத்து ஆறுதலின் செயல்களுக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆறுதலை சோத்திரமான பெற்றுக் கொள்வதற்கு இவனை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிலோ வேலை ஆசீர்வாதமோ, கலங்களில் இருப்பினும் காரியமோ. கையிலோ வேலை ஆசீர்வாதமோ, கலங்களில் இருப்பினும் காரியமோ. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் சமர்ப்பண செய்து கொண்டார், உன்னை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் சமர்ப்பண செய்து கொண்டார், நற்பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமோ நண்பரோ உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமோ நண்பரோ உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நாங்கள் சொல்லுவோம். இந்த நாளிலே உங்கள் திருப்பாதத்திலே கடந்து கொண்டு உண்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து உண்மை சோத்திரிக்கிறோம். மறுபடியுமாக எங்களை இந்த ஆசீர்வதித்து உண்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களுக்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம்.
கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய அனுபவத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வந்திருக்கிற வரப்போகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்து எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு சோத்திருக்கிறோம். அறிந்து சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக ஆத்மீக பலனை சக்தி எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை வரநாட்கள் அழைத்து வருவீராக. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கெல்லாம் இல்லை, எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் இந்த பாதுகாப்பை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூமியில் நடமாடுகிற கொடிய வியாதிகள் ஒன்று நீங்கள் தொடாதபடி எல்லாரையும் அஜிமலாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்கமாக மறுபடியும் ஒரு முறை கூட இந்த சன்னிதானத்திலே கடந்து வர தேவன் தாமே எங்களுக்கு ஜீவனை சுகத்தை பலனை தாருங்கள். கர்த்தாவை வருகை இருக்குமானால் நாங்கள் சூத்திரமனை எதிர்கொண்டு வரத்தக்க பரிசுத்த ஜீவியத்தை நல்ல நடக்கை தந்து தேவன் தாமே எங்களை வழிநடத்தி வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம்.